அனைவருக்கும் வணக்கம். போன நம்ம பார்ட் 1, பார்ட் 2 வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். கிராஃபிக் டிசைன்னா என்ன? அதோடைய இம்பார்ட்டன்ஸ், என்ன மாரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு? ஏஐய வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த 2 வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராஃபிக் டிசைன்ல என்ன மாரியான டைப்ஸ் இருக்கு? கிராஃபிக் டிசைனுடைய டைப்ஸ்லாம் என்ன? அப்படிங்கிறத முக்கியமா இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாரி என்னென்ன டூல்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன்ஸ், சாஃப்ட்வேர் இப்படின்னு சொல்லலாம். என்னென்ன மாரியான டூல்ஸ் எல்லாம் இந்த கிராஃபிக் டிசைன்ல இப்போ கரண்டா யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. அத பத்தியான ஒரு டீட்டெயிலாவும் இந்த வீடியோவ நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கில் டிப்ஸ் கிரியேட்டிவ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிராஃபிக் டிசைன் 2 ஆரோ மார்க் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைன 2ஆ பிரிப்பாங்க. இந்த 2க்குள்ள தான் ஒட்டுமொத்த கிராஃபிக் டிசைனுமே அடங்கும். அந்த 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட், 2வது வந்து எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட்ல நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் பிரிண்ட்ல அப்படிங்கிறத லோகோவ கிரியேட் பண்ணுவோம். ஒரு கார்ப்பரேட் டிசைன கிரியேட் பண்ணுவோம். ஒரு சைனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனையும் பிராண்டிங்கையும் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. பிரிண்ட் மீன்ஸ் நீங்க பிசிக்கலா கையில அத பார்ப்பீங்க. ஓகே. அதுதான் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2வது வந்து ப்ரௌச்சர் டிசைன், ஃப்ளையர்ஸ், லெட்டர்ஸ், புக்கு, மேகசின், மெனு கார்ட்ஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள் பிரிண்ட்ல நம்ம ஹோல்டு பண்ணுவோம். ஒரு ஆனந்த விகடன் மேகசினோ, இல்ல ஒரு பெட்டர் ஃபோட்டோகிராஃபிங்கிற ஒரு மேகசினோ, எதையோ ஒரு மேகசின் பார்ப்போம். நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மென்ட், ஃப்ளையர்ஸ் இப்போ எங்கேனாலும் ரோட்லயோ, ஸ்ட்ரீட்லயோ, வீட்லயோ வந்து இந்த மாரி நோட்டீஸ் குடுப்பாங்க பார்த்தீங்களா? ஃப்ளையர்ஸ், தங்க நகை, கார், இந்த மாரி கார் ஆஃபர் போட்டிருக்கோம். இந்த மாரி நாங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மொபைலுக்கு வந்து தள்ளுபடி போட்டிருக்கோம். இப்படி நெறைய இடத்துல வந்து குடுப்பாங்க. அது பேர் தான் ஃப்ளையர்ஸ்ன்னு சொல்லுவோம். லீஃப்லெட்ஸும் அது மாரி தான் இருக்கும். ஸோ புக் பார்த்துருப்பீங்க. புக்கு, மேகசின், ஆனந்த விகடன் இப்படி நெறைய மேகசின்ஸோட டிசைன் பண்றது. அப்புறம் மெனு கார்டு, ஹோட்டலுக்கு, ரெஸ்டாரண்ட்க்குலாம் போனோம்னா நம்ம மெனு கார்ட்ஸ் தான் பார்ப்போம். அந்த மெனு கார்ட்ஸ் நெறைய அதுக்கு அந்த மெனு கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கிராஃபிக் டிசைன்ல பிரிண்ட் சைட்ல வரும். அட்வர்டைஸ்மென்ட் டிசைன் வந்து ப்ரௌச்சர் எல்லாமே அட்வர்டைஸ்மென்ட்குள்ள தான் வந்தாலும், தனியா நியூஸ் பேப்பர்ல தான் அட்வர்டைஸ்மென்ட் குடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த அட்வர்டைஸ்மென்ட், பில் போர்ட்ஸ்ல வர அட்வர்டைஸ்மென்ட்ஸ், இப்போ நம்ம மூவி போஸ்டர்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, போஸ்டர்ன்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மென்ட். இந்த மொபைலுக்கு வந்து தள்ளுபடி, இந்த ஷோரூம்ல தள்ளுபடி அப்படிலாம் ஒட்டியிருப்பாங்க. ஃப்ளெக்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அட்வர்டைஸ்மென்ட் டிசைன்ஸ்ல வரும். இன்ஸ்டாலயும் அந்த அட்வர்டைஸ்மென்ட் டிசைன்ஸ்ல வரும். பட் இன்ஸ்டால வரது வந்து டிஜிட்டலா இருக்கும். நம்ம இது வந்து கையில பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பிரிண்ட் பண்ணி ஃப்ளெக்ஸ் மாரி வச்சிருப்பாங்க. அது பேர் தான் டிசைன்ஸ். ஸோ அடுத்து ப்ராடக்ட் டிசைன். இப்போ உதாரணமா நான் வந்து ஒரு ட்ரிம்மர் வந்து உருவாக்க போறேன். இல்ல ஒரு ஹெட்செட் வந்து உருவாக்க போறேன். ஏர்பட் நம்ம அத கிராஃபிக்கலா வரைவோம். கிராஃபிக்கலா வரைஞ்சு ஒரு பேக்கேஜ்ல இருந்தா எப்படி இருக்கும்? ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய ப்ராடக்ட்லாம் வரைவாங்க. லேபிள்ஸ்லாம் அந்த ப்ராடக்ட் வரும். ட்ரிம்மர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பண்றாங்கல்ல, பேக்கேஜிங் டிசைன். இந்த பேக்கேஜிங் டிசைன் தான் இந்த ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற வரையறதுக்கு பேரு ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆல்பம் டிசைன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வெட்டிங் அப்படின்னு போனாலே ஆல்பம் டிசைன் இது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. அது எல்லாமே கிராஃபிக் டிசைன்ல வரும். பட் நான் டிசைன் ஓரியன்டடா சொல்றேன். ஃபோட்டோகிராஃபி ஓரியன்டடா நான் டிசைன் ஓரியன்டடா ஆல்பம் டிசைன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில பெரிய அளவுல வேலை பார்க்குற ஒரு ஃபீல்டு. நெறைய காசும் சம்பாதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஷர்ட் டிசைன். இன்னைக்கெல்லாம் நெறைய பேரு ஃப்ரீலான்ஸா ஷர்ட் மேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2, 3 ஃப்ரெண்ட்லாம் ஷர்ட் வந்து அவங்களே டிசைன் பண்ணி, கிராஃபிக் டிசைன் பண்ணி, பிரிண்ட் பண்ணிலாம் சேல் பண்ணியிருக்காங்க இந்த இ-காமர்ஸ் சைட்ல. ஸோ அந்த கிரியேட்டிவான ஷர்ட் வந்து நெறைய கன்சியூமரை அட்ராக்ட் பண்ணும், என்கேஜ் பண்ண. நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, வாங்க வைக்கும். நல்ல ஒரு கிராஃபிக் டிசைன் மக்களை கண்டிப்பா அதை வாங்க வைக்கும். ஸோ அதுக்கடுத்து இங்க எலக்ட்ரானிக் சைடு வந்தோம் அப்படின்னா, லோகோ அண்ட் பிராண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட்லயும் இருக்கும், எலக்ட்ரானிக்லயும் இருக்கும் இந்த லோகோவும் பிராண்டிங்கும். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஆப்பிள் லோகோ இருக்கு, வெப்சைட்ல போடுவாங்க, அட்வர்டைஸ்மென்ட்ல இன்ஸ்டாலே வரும், எல்லாத்துலயும் வரும். அதே நேரத்தில் உங்க ப்ராடக்ட்லயும் அதை பிரிண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். பிரிண்ட்டுக்கும் வருது, எலக்ட்ரானிக்கும் வரத நம்ம ஹைபிரிட் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டா எல்லா டிசைனுமே நம்ம தனியா பிரிண்ட்டுக்குன்னு பண்றது இல்ல. அதை ஹைபிரிடா தான் நம்ம பண்றோம். நான் வந்து சோசியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணுவேன். பிரிண்ட் போடணும்னு நினைச்சாலும் நான் பிரிண்ட் போட்டு அப்படிங்கிறது தான் ஹைபிரிட். பிரிண்ட்டும் சேர்ந்தது, எலக்ட்ரானிக் சேர்ந்தது. அது வந்து யூஐஎக்ஸ் டிசைன். யூஐஎக்ஸ் டிசைன் வந்து கண்டிப்பான முறையில் ஹைபிரிட்ல வராது. ஏன்னா யூஐஎக்ஸ் டிசைன் இப்போ ஒரு மொபைல் டிசைன், ஐகான்ஸ் எப்படி இருக்கணும், மெனு எப்படி இருக்கணும், ஸ்கிரீன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யூஐஎக்ஸ் வரும். யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி யூசருக்கு கொடுக்க போறது இல்ல, டிஜிட்டலா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க. இது மாத்திரம் ஹைபிரிட்ல வராது. ஸோ யூஐஎக்ஸ் டிசைன் வந்து கிராஃபிக் டிசைனுக்கு உள்ளதான் வரும். கிராஃபிக் டிசைனர், யூஐஎக்ஸ் டிசைனர், ஆனா ஆக்சுவலி வேற வேற ரோல் தான். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு கண்டிப்பா யூஐஎக்ஸ் டிசைன் தெரிஞ்சிருக்கணும். ஒரு யூஐஎக்ஸ் டிசைனருக்கு கண்டிப்பா கிராஃபிக் டிசைனும் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து உங்களுக்கு ஒரு கூடுதல் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல. ஸோ அடுத்து வந்து சோசியல் மீடியா டிசைன். சோசியல் மீடியா டிசைன் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இன்ஸ்டால வர வீடியோ அல்லாத அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கிராஃபிக் டிசைனர் எலக்ட்ரானிக்கலா பண்றதா, எலக்ட்ரானிக் மீடியம் அது வந்து பண்றது. ஃபேஸ்புக் ஆட்ஸ், யூடியூப், இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வர எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸுமே சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட். ஈவன் வாட்ஸ்அப்ல மாத்திரம்
மூலம் தான் நான் அத ஷேர் பண்ண போறேனாலுமே, அது எலக்ட்ரானிக்குக்கு பண்ற அட்வர்டைஸ்மென்ட். பட் இப்ப நான் ஒரு இன்விடேஷன் WhatsAppல டிசைன் பண்ணி அனுப்புனா, அது பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னாலுமே, அது ஹைபிரிட்ல வந்துரும். ஸோ யுஐஎக்ஸ் மட்டும் தான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு டிசைன் பண்றது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக டிசைன் பண்றது. இது எல்லாமே சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல வந்துரும் டிஜிட்டல். அடுத்து இன்ஃபோகிராஃபிக் டிசைன் பிரிண்டும் பண்ணுவாங்க. இன்ஃபோகிராஃபிக் டிசைன் என்னன்னா இன்ஃபர்மேஷனை கிராஃபிக் வடிவில் சொல்றது. நான் உங்களுக்கு அது எப்படின்னு நான் ஃபீச்சர்ல காமிக்கிறேன். நம்ம இன்ஃபோகிராஃபிக் விகடன் மேகசின்லாம் முன்னாடி வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. தினமலர் இப்போ மக்கள் தொகை வந்து ஒரு பேராகிராஃபா எழுதுறதுல டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இன்ஃபர்மேஷனை வரைபடமா கொடுக்கறதுக்கு பேர் தான் இன்ஃபோகிராஃபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து டிஜிட்டல் டிசைன் ஃபார் மூவி அண்ட் கேம். மூவிலலாம் வந்து மேட் பெயிண்டிங் சொல்லுவாங்க. பின்னாடி கிரீன் மேட் போட்டு ஷூட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வேற ஒரு கிராஃபிக்கலா வரைவாங்க. மேட் பெயிண்டிங்னு சொல்லுவோம். அந்த கான்செப்ட் கேம்ஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அடுத்து மோஷன் கிராஃபிக் டிசைன். இப்போதான் நம்ம வீடியோக்குள்ள வரும். மோஷன் கிராஃபிக் டிசைன் என்னன்னா, இது நார்மலா பார்த்துருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் கிராஃபிக் டிசைன். இது எல்லாத்தையுமே அனிமேட் பண்றோம், மூவ்மெண்ட் கொடுக்குறோம், மோஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது பேரு மோஷன் கிராஃபிக் டிசைன் சொல்லுவோம். மோஷன் கிராஃபிக் டிசைன் வந்து ஹெவியாலாம் இருக்காது, ஹெவி அனிமேஷன்லாம் இருக்காது. சின்ன சின்ன அனிமேஷன். இப்போ இந்த சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கும்போது அந்த ஐகான்ஸ்லாம் வர்றது, சின்ன சின்ன லைன்ஸ் போறது, அப்ஸ்ட்ராக்டா ஒரு அனிமேஷன் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமேஷன். இப்போ ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ்ல எஃபெக்ட்ல வரும், இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும். அதுதான் நம்ம வந்து மோஷன் கிராஃபிக் டிசைன் சொல்லுவோம். அதை நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ல டீட்டெயிலாக பார்க்கலாம், பிளெண்டர்லையும் பண்ணலாம். கிராஃபிக் டிசைன்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் உபயோகப்படுத்துவாங்க இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டா. ஃபர்ஸ்ட் வந்து ரேஸ்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது நம்ம கிராஃபிக் டிசைன்ல பின்னாடி பார்ப்போம். ஸோ ரேஸ்டர் அதாவது போட்டோ, டிஜிட்டல் ஆர்ட் இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்கன்னா அடோப் போட்டோஷாப், கேன்வா, அஃபினிட்டி பிக்சல், கிம்ப். ஸோ உங்களுக்கு அடோபி கம்பெனி பத்தி தெரியும். டிசைன். ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டா அடோபி வந்து லீடிங்ல இருக்கு. ஸோ அடுத்து வந்து அஃபினிட்டி ஷெரீஃப் கம்பெனில இருந்து கேன்வா வாங்கினாங்க. இப்போ அது ஷெரீஃப், அஃபினிட்டி, பிக்சல் அப்படின்னு சொல்லி ஒரே சாஃப்ட்வேரா இருக்கு. அது ரேஸ்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெக்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பேஜ் டிசைனிங்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிம்ப்ங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். அடுத்து வெக்டார் சைட் போனீங்க அப்படின்னா, வெக்டார் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா லோகோ, இல்லுஸ்ட்ரேட்டர், ஐகான்ஸ் இதெல்லாம் வந்து வெக்டார் ஃபார்மட், வெக்டார் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இதுல லீடிங்கா இருக்குது யாரு அப்படின்னா நம்ம அடோபி கம்பெனி தான் இருக்கு. அடோபியோடைய இல்லுஸ்ட்ரேட்டர், கொரல்ட்ரா. எல்லாமே இல்லுஸ்ட்ரேட்டருக்கு மாறிட்டாங்க. பட் கொரல்ட்ராவும் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் தான். அடுத்து கேன்வாவுடைய அஃபினிட்டி வெக்டார். முன்னாடி வந்து அஃபினிட்டி டிசைனர் அப்படின்னு கேன்வா வாங்கின பிறகு கேன்வா அஃபினிட்டி வெக்டார் அப்படின்னு இருக்கு. இன்க்ஸ்கேப் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், குட் சாஃப்ட்வேருங்க. இன்க்ஸ்கேப்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து லேஅவுட் அண்ட் பப்ளிஷிங்க்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ மேகசின், ப்ரௌசர்ஸ் எல்லாம் பார்க்குறது எல்லாமே என்ன சாஃப்ட்வேர்ல டிசைன் பண்றாங்க அப்படின்னா அடோபியோடைய இன்டிசைன் இங்கேயுமே அடோபி தான். அடுத்து கேன்வாவுடைய அஃபினிட்டி லேஅவுட். இது வந்து ஸ்கிரைப்ஸ் வந்து எப்பயுமே ஓப்பன் சோர்ஸ் வேர். அடுத்து வந்து யூஐ/யூஎக்ஸ் டிசைன். யூஐ/யூஎக்ஸ் டிசைன்ல போட்டோஷாப்பும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லுஸ்ட்ரேட்டரும் யூஸ் பண்ணுவாங்க ஐகான்ஸ்க்கு. ஸோ சொன்னால கிராஃபிக் டிசைனர் தெரிஞ்சா ஒரு யூஎக்ஸ் டிசைனரா நம்ம மாறிடலாம். யூஎக்ஸ் டிசைனர்ல இந்த டூல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனராகவும் மாற முடியும். ஸோ யூஎக்ஸ் டிசைனிங் டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா லீடிங்ல இப்போ ஃபிக்மா தான் இருக்கு. அடோபி எக்ஸிடியும் இருந்துச்சு, இப்போ அதை நான் ஏன் அடிச்சிட்டேன் அப்படின்னு. அடோபி எக்ஸிடி வந்து இப்போ பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ வர லேட்டஸ்ட் வெர்ஷன்ல அந்த எக்ஸிடியை வந்து தூக்கிட்டாங்க அடோபி நிறுவனம். பழைய ஒரிஜினல் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டினியூவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் புதுசா வரதுல அடோபி எக்ஸிடி வந்து தூக்கிட்டாங்க, ஏன் தெரியல. அடுத்து வந்து ஸ்கெட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் ஓரியன்டட். மேக்ல இருக்க ப்ரொஃபஷனல் யூஐஎக்ஸ் டிசைன் கிராஃபிக் வெக்டர் டிசைன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம் ஸ்கெட்ச். இது தவிர நிறைய இருக்கு. ஃப்ரேமர்னு ஒரு டூல் இருக்கு. நான் பர்சனலா வந்து 2 டூல் யூஸ் பண்ணுவேன். யூஎக்ஸ்க்கு ஃபிக்மாவும் யூஸ் பண்ணுவேன். அதே நேரத்தில் ஃபிக்மாவை தாண்டி அதிகமா பென்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. கிளவுட்ல தான் ஒர்க் ஆகும். அடுத்து வந்து லுனான்சி அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. என்னுடைய ரொம்ப ஃபேவரட். அதில் வந்து நான் சேனலுடைய அந்த சேனல் ஆர்ட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து அதில் தான் பண்ணது. ஸோ லுனான்சி வந்து என்னுடைய ஃபேவரட். நான் யூஎக்ஸ் டிசைனும் கிராஃபிக் டிசைன் லுனான்சி தான் யூஸ் பண்ணுவேன். எல்லா சாஃப்ட்வேருமே ஒன்று தான். ஓகே, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா, பிஎம்டபிள்யூவா இருந்தா ஆல்டோவா இருந்தா கியர் தான். எல்லா பொசிஷன் மாதிரி இருக்கும், டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்க எல்லா சாஃப்ட்வேருமே நீங்க ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து ஏஐ பவர்டு டூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அடோப் ஃபயர்ஃப்ளை, மிட்ஜர்னி, டாலி, கேன்வா ஏஐ, இது எல்லாமே வந்து ஏஐ பவர்டு டிசைன் டூல்ஸ். எல்லாமே நம்ம டீட்டெயிலாக எல்லாத்துக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஃபிக் டிசைனில் அடுத்தடுத்து நிறையா பிளேலிஸ்ட் வரப்போகுது. தியரி ப்ளஸ் இந்த சாஃப்ட்வேர் ஓவர்வியூவில் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கிரியேட்டிவிட்டியையும் டெக்னாலஜியும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் கேரியர் க்ரோத்து கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு இந்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிராஃபிக் டிசைனுடைய டைப்ஸ் பார்த்தோம். பிரிண்ட், எலக்ட்ரானிக், இப்படி 2 மேஜர் கேட்டகரியில இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம
பார்த்தோம். பிளஸ் வந்து என்ன மாரியான டூல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க இந்த 2026ல கரண்ட் ட்ரெண்ட்ல எப்படிலாம் போய்க்கிருக்கு அப்படிங்கிற முக்கியமான டூல்ஸ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்கில் டிப்ஸ் கிரியேட்டிவ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.